அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய நகர்வு பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காணலாம். புதன் சுக்கிரன் 2 கிரகங்கள் ஆட்சி பலத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் வக்கரகதியில் இருக்கிறார். மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசிகளுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. புரட்டாசி மாத பொது பலன் காணலாம். இந்த புரட்டாசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் சராசரியாக கட்டுக்குள் இருக்கும். இந்த மாதம் கடைசியில் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. ஏரி குளங்குட்டை கிணறுகளில் நீர்மட்டம் உயரும். விவசாயிகளுக்கு சிறப்பு. அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவு குழப்பங்கள் குறையும். தெய்வ ஸ்தலங்களில் எதிர்பாராத விதமாக சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த புரட்டாசி மாதம் தொழில் வேலை வியாபாரம் வர்த்தகம் நல்ல நிலையில் நல்ல வளர்ச்சி அடையும். எல்லோர் கையிலையும் இந்த மாதம் காசு புரளும். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம். கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதம் இருந்து படையல் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம். புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. மகாலயபட்ச அமாவாசை வருகிறது. இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பண திதி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம். படித்து கொண்டிருப்பவர்கள், படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் இந்த மாதம் மீண்டும் தொடரலாம். படிப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே புதன் அமர்ந்து சனிப்பாலியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கை கால் நடுக்கம், பேச்சில் குளறுபடி இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஜென்மராசியிலே புதன் அமர்ந்திருக்கும் போது கம்சன், புரோக்கர், தரகர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பாடலாசிரியர்கள் இந்த மாதம் ஜெயிக்கிற அமைப்பு உண்டு. புரட்டாசி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். 2வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி என்பதற்கு இந்த மாதம் சிறப்பு. உங்களுடைய தேவை அறிந்து உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இல்லைன்னா இந்த காரியத்தை சாதிக்க முடியாது, உங்களால் தான் இந்த காரியம் இந்த மாதம் சாதித்தோம், உங்களால் தான் இந்த தேவைகள் பூர்த்தியாச்சு அப்படின்னு உங்களை இந்த மாதம் புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. 2வது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உண்டு. கௌரவம் உயரும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி 2வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறும்போது இந்த மாதம் தாராளமாக பணம் உங்கள் கையில் புரளும். பணவரத்து கூடும். குரு செவ்வாய் 2 கிரக பார்வையில் புதன் சூரியன் கேது 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது கொடுத்த வாக்கு சொன்ன சொல்ல இந்த மாதம் காப்பாற்றுவீங்க. பேச்சு சாதுரியத்தின் மூலம் அனைத்தையும் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசினர்களுக்கு கொடுக்கிறது. பாக்கியங்கள் சேர்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் வரும்போது நீங்கள் கோவப்படாதீங்க. மற்றவர்கள் எடுத்தெறிந்து பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2வது வீட்டிலே உஷ்ண கிரகம் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது இரவு நேர பணி, இரவு நேர டியூட்டியை தவிர்க்க வேண்டும். கண் விழித்து அதிக நேரம் வேலை பார்த்தீங்கன்னா
கண் வலி, கண் எரிச்சல்லாம் வரும். கண் நோய் வருவதற்கான வாய்ப்புண்டு. கண் நோய் வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை தொழில், தைரிய, வீரிய ஸ்தானாதிபதி 2வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி நேசம் அடைந்திருக்கும் போது தொழிலும் சரி வேலையும் சரி ஒரு சிக்கலாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், அல்லது வேலையை விட்டுட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி 3வது வீட்டிலே தைரிய, வீரிய, சகோதர, சகாயஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. தொழிலில் இருந்து வந்த போட்டி, பொறாமை, சிக்கல், பிரச்சனை தீரும். உங்கள் வேலையில் இருந்து வந்த தடங்கல்கள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். தைரியமாக இந்த மாதம் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து உங்கள் முயற்சிகள் கைகூடும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை இந்த மாதம் உண்டு. வீடு கட்டலாங்கிற எண்ணம் வரும், வீடு வாங்கலாங்கிற எண்ணம் வரும், நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். கையில் காசு இருந்துச்சுன்னா அசையா சொத்து வாங்கி போடலாம். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி 3வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 3வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சி ஆகும்போது நண்பர்கள் வழியில், உறவுகள் வழியில் நல்ல அந்நியம், ஒற்றுமை மேலோங்கும். 3வது வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கைகளுக்கு படிப்பு சார்ந்து, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து தொல்லைகள் குறையும். நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டு. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள் இந்த மாதம் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி 4வது வீட்டிற்கு சுக்கிரபகவான் பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சனி பகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து இருந்து வந்த சிக்கல்லாம் சிம்மராசின்களுக்கு நீங்கும். சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். கலத்திரஸ்தானத்திலே கலத்திரஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது கண்டகச்சனியின் அவஸ்தைகள் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் தொந்தரவுகள், பிரச்சனைலாம் உண்டு பண்ணும். ஒருவரை ஒருவர் ஒரு பேச்சை கேட்காம சண்டை கட்டி இருக்கிற மாதிரி, கோவிச்சிக்கிறது, வீட்டை விட்டு போகிறது, இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். சனி பகவான் 7ஆம் வீட்டிலே இருக்கும்போது தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் சிம்மராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், நட்பு உறவுகள் வழியில் சிம்மராசி என்பர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அஷ்டமத்திலே இருக்கும்போது சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு ஏற்படுத்துவார். பேராசையை கொடுத்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவார். தேவையில்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு யாருக்காலையாச்சும் பிடிக்கிற நிலை ஏற்படுத்துவார். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். கீழே விழுந்து கைக்கெல்லாம் காயம் ஏற்படுத்தி விடும். 8வது வீட்டிலே ராகு வந்திருக்கும் போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு வராமல் பார்த்துங்க. சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே குரு, தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திலே குருபகவான் வந்திருக்கும் போது உங்களுடைய சுய சம்பாத்தியம், சுய ஒழிப்பின் மூலம் புதிய தொழில், புதிய கடை, புதிய வியாபாரம் இப்படி புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசின்களுக்கு உண்டு. சிம்மராசிக்கு குருபகவான் ஒருவரை பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியவர். குரு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலை தொழில் மூலம் கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குருபகவான் நேர்கதியில் இருந்து பின்னோக்கி வக்கரகதியில் செல்வார். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து இதை தீராத பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா, சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா சிம்மராசின்களுக்கு தீரும். சிம்மராசிக்கு சுக பாக்கிய அதிபதி செவ்வாய் 11வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். விவசாயம், பூமி, மனை, நிலம், மண் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள்
கொடி கட்டி பறக்கலாம். தாய் தந்தையருடைய ஆதரவு உண்டு. தாய் தந்தை உறவுகளுடைய ஆதரவு உண்டு. லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது வெற்றிகள் கிடைக்கும். போட்டி பந்தயம் ரேசியில் நீங்கள் ஜெயித்து பரிசு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே செவ்வாய் மிக பலமாக இருக்கும்போது உங்கள் புத்தி சாதுரியத்தின் மூலம் சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் வெற்றி கொடி கட்டலாம். எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்தையும் நீங்கள் ஜெயித்து பரிசு வாங்கிடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆதரவு முழுமையாக இந்த மாதம் கிடைக்கும். செவ்வாய் குரு பார்வையில் சூரியன் புதன் கேது 3 கிரகங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப ஒற்றுமையும் தாய் தந்தையருடைய ஆதரவும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. 3ஆவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் கட்டாயம் இந்த மாதம் வெற்றியடையும். 100% சிம்மராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் சாதித்து கொள்வீர்கள். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சிம்ம ராசி அன்பர்கள் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணத்தன்று மகாலயபட்ச அமாவாசை. உங்கள் வீட்டை விட்டு ஓடி போனவர்கள், சாமியாராக சந்நியாசம் போனவர்கள், உங்களுக்கு தெரியாமல் இறந்தவர்கள், இறந்த பெரியோர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.